ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று சங்கீதம் 23 அதிகாரம் 1 கவனிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd and I shall not want. எனக்கு அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ குறைகளை நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கு. பல குறைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையில் அந்த குறைகளை நிறைவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் எடுக்கிற பிரயாசங்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, என் குறைகளையெல்லாம் நிறைவாக்குகிற ஒரு நல்ல கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் குறைகளை நினைத்து தடுமாறி வேதனைப்படுகிற அநேகர் நிறைந்த உலகத்திலே அந்த குறைகளை நிறைவாக மாற்ற ஒருவர் உண்டு. அவர் என் மேய்ப்பர். அவர் he is my shepherd. இந்த மேய்ப்பர் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 11 எழுதியிருக்கிறது, இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பன். I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். எதினால் அவர் நல்ல மேய்ப்பன்? அதே அதிகாரம் யோவான் 10 அதிகாரம் 3 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார், அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஏசாயா 45 அதிகாரத்திலே, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன் பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறவர். அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதாம். எத்தனை ஆசீர்வாதம்! வேத புத்தகத்திலே இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 1 முதல் 10 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு எரிகோ என்னும் நகரத்துக்கு வரும்பொழுது வழியிலே ஒரு மனிதன், சகேயு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், ஒரு ஆயக்காரன், மரத்தின் மேல் ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாய் விரும்பினான் என்று பார்க்கிறோம். இயேசு அந்த வழியிலே வருகிற பொழுது சரியாய் எந்த மரத்தில் அவன் ஏறி இருந்தானோ அந்த மரத்தின் அருகில் வந்ததுமே இயேசு அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். நீ சீக்கிரமாக இறங்கி வா. அவன் ஆச்சரியப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவன் பெயரை அறிந்திருந்தார். தன் ஆடுகளுடைய பெயரை சொல்லி அழைக்கிற தேவன். பிரியமானவர்களே, உங்கள் பெயர் என்னவென்று இயேசுவுக்கு தெரியும். உங்கள் சூழ்நிலை என்னவென்று இயேசுவுக்கு தெரியும். அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஒன்றே ஒன்றை பார்க்கிறோம், அவன் இயேசுவை பார்க்க ஆசையாய் இருந்தான். இயேசு அவனை அழைத்ததுமே, அவன் இறங்கி வந்ததுமே இயேசு அவனிடம் சொன்னார், நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வருகிறேன். ஐ எம் கம்மிங் டு யுவர் ஹவுஸ். அவன் இயேசுவோடு கூட போய் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்கள், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த குறைவுகள் நீங்கி இந்த வீட்டுக்கு ஒரு விடுதலை வருகிறது என்று சொன்னார். எத்தனை மகிழ்ச்சி! இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வந்து உங்கள் குறைகளை நிறைவாக்க விரும்புகிற தேவன். இன்றைக்கு அநேகர் வீடுகளுக்குள்ளே சமாதான குறைவு, அநேகர் வீடுகளுக்குள்ளே ஆரோக்கிய குறைவு,
அநேக வீடுகளுக்குள்ளே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். they are totally broken apart. உடைந்த உள்ளத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, அன்பு தாழ்ச்சி, அன்பு குறைபட்டு போயிருக்கிறதை தேவன் அறிகிறார். எப்பொழுதும் வாக்குவாதங்கள், சர்ச்சைகள், சண்டைகள், மனத்தாங்கல்கள். பிரியமானவர்களே, இயேசு வீட்டில் உள்ளே வந்து ரட்சிப்பை தர விரும்புகிறவர். எத்தனையோ உள்ளங்கள் இன்றைக்கு உடைந்து போயிருக்கிறதை தேவன் அறிவார். அந்த சகேயுனுடைய வீட்டுக்குள்ளே போனதுமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் சகேயு, நீ என்னை தேடி வந்தபடியினால் எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் சரி செய்கிறேன். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறவர். பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். பல வழிகளிலே உங்கள் குறைகளை தீர்க்க நீங்கள் முயற்சித்து தோல்வி அடைந்திருக்கலாம். இந்த நல்ல மேய்ப்பனை தேடுவோம். சகேயு அவர் எப்படிப்பட்டவரோ என்று காண விரும்பி வாஞ்சையோடு ஓடி வந்தான். He took all efforts to meet the good shepherd. நமக்கு தேவை என்ன? முதலாவது அவர் தேவை என்று ஓடி வருவோம். அப்பா, நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்துக்காக வந்திருக்கிறேன், உம்முடைய சமூகத்துக்காக வந்திருக்கிறேன், நீர் என்னோடு இரும் என்று சகேயு இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தது போல உங்கள் வீட்டில் அவர் பெரியவராய் இருக்கட்டும், முதன்மையானவராய் இருக்கட்டும். அநேக வீடுகளுக்குள்ளே இன்றைக்கு பிசாசின் கிரியைகள் அநேகமாக இருக்கிறது. எத்தனையோ சஞ்சலங்கள், திடீரென்று வந்த இழப்புகள், இவைகள் மத்தியிலே தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த நல்ல மேய்ப்பரை பாருங்கள், தன் ஆடுகளுக்காக அந்த வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:11 நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறவர். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஆடுகளுக்கு முன்னே நடந்து போகிறவர். இந்த நல்ல மேய்ப்பன் உங்களை வழி நடத்துவார். இந்த நல்ல மேய்ப்பன் உங்களை நல்ல வழியிலே நடத்துவார். கோணலானவர்களை செவ்வையாக்கி உங்களை செம்மையான வழியிலே நடத்த வல்லவர் அவர். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். இந்த காலை வேளையிலே தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. நீங்கள் அவரை ஊக்கமாய் கூப்பிடுங்கள். தேவனுடைய அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு உங்களுக்கு மேன்மையானவர்களை செய்யும். வழியிலே இயேசுவோடு கூட நடந்து வருகிற பொழுது சகேயு ஒன்றை சொன்னான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஐயா, நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நான் 4 மடங்கு அதை திருப்பி தருகிறேன், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன் என்று இயேசு ஒன்றும் சொல்லாதிருக்கும் போதே அவன் இருதயத்திலே பாவ உணர்வடைந்து தன்னை ஒப்புக்கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு உங்களோடு கூட வருகிற பொழுதே இருதயத்தில் உணர்வுகள் வரும். நாம் தப்புகளை ஒப்புக்கொண்டு, நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு தேவனிடத்தில் மனம் திரும்புகிற ஒரு நல்ல உணர்வை இந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு தருவார். இந்த நாளில் கூட ஒரு முழுமையான விடுதலை, ஒரு முழுமையான ரட்சிப்பை, ஒரு முழு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாமும் கூட நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, தகப்பனே, நான் தவறு செய்தேன், எனக்கு உதவி செய்யும், நான் அதை திருத்திக் கொள்ளுகிறேன், என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று நம்மை தாழ்த்துவோம். தேவனுடைய நல்ல கிருபை, நல்ல கரம் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும், நம்மை உயர்த்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிரகாசமாக்க விரும்புகிற தேவன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. உங்கள் இருளை மாற்ற முடியாதா? உங்கள் வேதனை அவரால் மாற்ற முடியாதா? உங்கள் வீட்டுக்குள்ளே திருமணம் ஆகாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய குறைகளை மாற்ற முடியாதா? இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் ஐயா
என் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே, நாட்கள் வருடங்கள் கடந்து போகிறதே, எப்படியாவது நல்ல திருமணம் காரியம் நடக்காதா என்று ஏங்குகிற அநேக பெற்றோர்கள் உண்டே, கலங்கி நிற்கிறவர்கள் உண்டே. இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணங்களை அவர் நடத்தி தருவார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எனக்கு போதிய பணம் இல்லை, போதிய வசதி இல்லை, அல்லது என் பிள்ளைகளின் விருப்பம் இல்லை, அவர்கள் எல்லாவற்றையும் அசட்டை செய்கிறார்கள், உங்கள் விருப்பத்திற்கு இணையவில்லை என்று பல குறைகள் உள்ளத்தில் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அற்புதங்களை செய்கிற இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை கட்டளையிட வல்லவர். அவரை ஊக்கமாய் தேடுவோம். நம் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். ஒவ்வொருவருக்காகவும் பாவங்களை சுமந்து, அவருடைய துக்கங்களை சுமந்து, அவருடைய மீறுகள் நிமித்தம் காயப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று ஏசாயா 53 4-5 சொல்லுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆகவே இன்றைக்கு இப்பொழுது அவர் சமூகத்திலே, அவர் பாதத்திலே விழுவோம். ரட்சிப்பை தாரும், உம்மை அண்டிக் கொள்ளுகிறேன், என் தவறுகளை மன்னியும், உடைய ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லுவோம். இப்பொழுது ஜெபிக்கலாமா? நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட பெரிய திருப்பங்களை இயேசு இப்பொழுது ஏற்படுத்த வல்லவர். இன்றைக்கு செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீரே, மனது உருகும். இன்றைக்கும் கண்ணீரோடே, பாரத்தோடே, வேதனையோடே, அன்பு கிடைக்கவில்லையே, என் கணவனுடைய அன்பு எனக்கு முழுமையாய் கிடைக்கவில்லையே, என் மனைவியுடைய அன்பு எனக்கு முழுமையாய் கிடைக்கவில்லையே, என் பிள்ளைகளுடைய அன்பு முழுமையாய் கிடைக்கவில்லை என்று கதறுகிற உள்ளங்களை பாரும் தகப்பனே. அந்த குறைகளை மாற்றும்படி உம்முடைய மெய்யான அன்பு ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்பட்டும். குறைகளை மாற்றுகிறவர், நீ நல்ல மேய்ப்பன், அவர் பெயரை சொல்லி அழைக்கிறவர், அவளை அணைத்து கொள்ளுகிறவர். இன்றைக்கும் அற்புதங்களை செய்வது உறுதி சுவாமி. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவ வல்லமையுள்ளது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தையும் பாவத்தையும் மன்னித்து இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க அவருடைய நீதி பெரிதென்று வேதம் சொல்லுகிறதே. இப்பொழுது கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நம்முடைய இரத்தம் கழுவட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள் அழியட்டும், தடைகள் உடையட்டும், ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். மனம் இறங்கும் சுவாமி. ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து தூக்கிவிடும். வேலையில்லா திண்டாட்டத்தில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. புதிய வாசல்கள் திறக்கட்டும் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை வாய்க்க பண்ணுகிறவர், அதிசயங்களை செய்யும் நீர் நல்லவர், பரிசுத்தர். இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும். விட முடியாத கெட்ட பழக்கங்கள் நீங்கட்டும். விடுதலையை தந்து உம்முடைய அருகிலேயே, உம்முடைய பாதத்திலேயே அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை தாரும். ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கு அற்புதங்கள் நடப்பது நிச்சயம். இயேசு என்கிற பெயரை சொல்லும் பொழுதே அந்தகாரம் நீங்கி வெளிச்சம் உண்டாவது நிச்சயம் அல்லவா? ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அணைத்துக்கொள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உம்முடைய ரட்சிப்பு இறங்கி வருவதாக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நிறைவான உம்முடைய பலன் காணப்படட்டும். அற்புதங்களை செய்து சாட்சிகளாய் எழுப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.